வைபர் வாய்ஸ்லேயே என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் ராஜ்கவி. தற்பொழுது தமிழ்நாட்டில் நடக்கும் அரசியல் கோமாளி பட்டவர்த்தனமாக பொருத்தி காட்டுவதற்காக ஒரு சிறு விவாதம். இடதுசாரி அமைப்பைச் சேர்ந்த பழனியம்மா அவர்களும் வணக்கம், வலதுசாரி அமைப்பைச் சேர்ந்த மலையம்மா அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் இருவருக்கும் வணக்கம். 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 இடதுசாரி அமைப்பைச் சேர்ந்த பழனியம்மா அவர்களே, சொல்லுங்க ஐயா. நீங்கள் அரசியல் எப்படி வந்தீர்கள் என்பதில் எப்படியோ பலர் காலை பிடித்து அதான் வந்துட்டோம்ல, சொல்லாதீங்க, நான் சொல்றேன் அடுத்து. இல்ல வந்துட்டீங்க, வாழ்த்துக்கள். அதே போல நீங்க மத்தியில தேசிய கட்சியை சேர்ந்தவங்க. நீங்க அவங்க கட்சி நாங்க பாத்தீங்கன்னா ஐயா, நாங்க யாரு காலில் விழுந்தாலும் சரி, வரப்போற 2026 எங்க காலங்களாதான் இருக்கும். அதுதான் எங்களோட நோக்கம். காலங்கள் நமக்காக இருக்கா அப்படின்றதுதான் எங்களோட எண்ணம். உங்களுக்கான காலம் சொல்றீங்க. ஆமா, 26 எங்களுக்கான காலம் தான். கடைசி யார் காலம் பிடிச்சிருக்கீங்க? நாங்க 17ல இருந்து மத்திய அரசோட கூட்டணியில இருந்து 21 வரைக்கும் இருந்தோம். இடையில ஒரு கட்சி அமைச்சிருச்சு. அதை கலைச்சி விடுறதுக்காக நாங்க எத்தனை பேர் காலில் விழுந்தாலும் சரி, கடைசியில எங்க காலில் தான் நீங்க விழுகணும். உங்க காலில் விழுகிறோம். எங்க காலில் எப்படி பேசுனா நாங்களே பெரிய ஆளா இருக்கோம் இப்போதைக்கு. ஆமா, சரி சரி. இப்ப யானை காலம் நீங்க கூவத்தூர் மாதிரி தவந்து வந்தாலும் நாங்களே பெரிய ஆளு, கூவத்தூர் மாதிரி பறந்து வந்தாலும் நாங்களே பெரிய ஆளு. நீங்க அப்படி சொல்லலாம். என்னதான் பறந்து வந்தா தவந்து வந்தாலும் தமிழ்நாட்டை நாங்களும் ஒரு 5-5 காலங்கள் இருந்தோம்ல. மீண்டும் 2026 எங்களோட காலங்களாகத்தான் இருக்கும். நீங்க எப்படித்தான் தாலிக்கு தங்கம் கொடுத்தாலும் பொம்பளைகளுக்கு மிஷினை கொடுத்தாலும் நாங்க தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க பெரிய ஆளு. சரி, சண்டையெல்லாம் போறீங்க. அழிய வாய்ப்பு இல்லைன்னு அவங்க அவங்க காலை பிடிச்சு அவங்க இது வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க. ஆனா நீங்க இப்ப அவங்க காலை போய் பிடிக்கிற மாதிரி இருக்கீங்க. உங்களுக்கு தனியா நிக்க முடியாதா? இவ்வளவு பெரிய யானை காலத்துல நீங்க ஏன் உங்களால தனியா நிக்க? நாங்க அவங்களை கூப்பிடலையே, அவங்க தானே எங்க காலில் வந்து வழியக்க பேசுறாங்க. மிரட்டி அவங்க வீட்டு போயிட்டீங்க. ஒரு போதும் நாங்க இல்லாம அவர் வரவே முடியாது. அதுதான் சொல்றேன், நீங்க மிரட்டுறீங்க, அவங்க மிரட்டி பயப்படுறாங்க. மிரட்டுறதுக்கு பயப்படுறாங்கன்னா ஒரு பிடிமானம் இல்ல, அப்ப பயந்துதாங்களு. ஐயா, பிடிமானம் இருக்கு. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, உங்ககிட்ட தலைமைத்துவம் இல்ல, தகுதி இல்லாததான் நான் மிரட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். அப்படி நம்ம ஈஸியா இடப்படக்கூடாதுயா. எங்க கிட்ட இப்ப பல கட்சி எல்லாம் உள்ள சேர்றதா மறைமுகமா எங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. புதுசா ஆரம்பிச்ச சின்ன பையங்க கட்சி ஏற்கனவே எதையுமே நாங்க வெளியே சொல்ல மாட்டோம். எங்களுக்கு அதெல்லாம் சீக்கிரட். நீங்க 2 கோடி தொண்டர் இருக்கீங்க, அவருக்கு 2 கோடி தொண்டர். நாங்க வெளியே சொன்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க அமலாக்கத்துறையை கொண்டு போய் உள்ள இறக்குவீங்க. அப்புறம் அதுக்கு ஒரு ரைடை நடத்துவீங்க. இப்ப 2 கோடி தொண்டர்கள் சிஎஸ்கி கட்சியை உள்ள சேர்க்கிறீங்கன்னா உங்களுக்கு திருப்பி ஏதாவது பிரச்சனை வராதா? அதனாலதான் வெளியே சொல்ல மாட்டோம். நாங்க எல்லாத்தையும் மூடி மறைச்சே வச்சிருப்போம். அந்த காலகட்டங்கள் வரும்போது சொல்லுவோம். இல்லைன்னா நீங்க அமலாக்கத்துறை, சிபிஐ, சிஐடின்னு ஏதாவது ஒரு ரைடு நடத்திக்கிட்டே இருப்பீங்கல்ல. அவங்கள தனியாவே இயங்க விட மாட்டேங்கிறாங்க. உங்க காலையிலேயே, உங்க யானை காலையிலேயே வச்சு யானை காலில் வச்சு நசுக்கிக்கிட்டே இருக்கும்னு நினைப்பாங்க. அதுக்கெல்லாம் நாங்க இடம் கொடுக்க மாட்டோம். இவங்க நாங்க எப்பயுமே நான் வேணாம்னு அவங்க நினைக்கிறாரு. நான் அழிஞ்சு போகணும், அவர் வரணும்னு நினைக்காரு. எப்படி நீங்க நீ இல்லைன்னா எப்படி தெரியும் இந்த உலகத்துல அவங்க மலையமான யாரும் எப்படி அவங்களுக்கு தெரியல? அவங்க உயிர் கொடுத்ததா இருக்கட்டும். ஆனா அன்னைக்கு அவங்க தேசிய கட்சி மத்தியில இருந்தாங்க, நாங்க கீழே ஆட்சி செஞ்சோம். மீண்டும் இப்ப அவங்களே மேல இருக்காங்க, நாங்க கீழே ஆட்சி செய்வோம். 2026 எங்களுக்குரிய காலமா தான் இருக்கும். அவங்க காலை பிடிக்கணும்ன்றது இல்ல. இங்க உள்ள
கூட்டணிக்குன்னு ஒரு 10 பேர் எங்களுக்கு வருவாங்க. இவங்க காலம்லாம் எங்களுக்கு கரெக்டா இருந்துச்சுன்னா அவங்க காலம் எங்க கரெக்டா இருக்கும். வேற தேசிய கட்சி காலங்கள்ல யானை காலையும் முடிச்சுட்டீங்களே. வேற தேசியம்லாம் நாங்க இயக்க மாட்டோம். இன்னைக்கு மத்தியத்துல இருக்கிறவங்க மட்டும்தான் எங்களுக்கு சப்போர்ட். நாங்க மேல ஆமா இவங்க மலைன்றவங்களை கூட நாங்க எதிர்பார்க்க மாட்டோம். அதுக்கும் மேல பெரிய பெரிய ஆளுங்க இருக்காங்க. ஒருத்தர் வந்து அவங்களோட காலங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். காலில் விழுவது உங்களுடைய கொள்கை. ஐயா காலில் விழுகிறோன்ற கொள்கை இல்ல, காலங்கள் நமக்காக இருக்கும்ன்றதுதான் கொள்கை. அது எத்தனை காலங்கள் வந்தாலும் எங்க கிட்டதாம்மா நீங்க வரணும். அப்படியெல்லாம் நீங்க நினைக்காதீங்க. நாங்க உங்ககிட்ட வரணும். நாங்க இல்லைன்னா நீங்க ஒருபோதும் வளர முடியாது. நீங்க மத்திய அரசுல இருந்துகிட்டு யாரெல்லாம் ஒண்ணு சேர்த்து நல்ல அதிக மக்களை கவர் பண்றாங்களோ அவங்கள பூரா உடைக்கணும்ன்றது உங்களோட. நீங்க பணபலத்தை பூரா வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் கொடுத்து நீங்க கைக்குள்ள போட்டுட்டு உள்ள வச்சிருக்கீங்க. பணபலம்ன்றது கிடையாது, மக்கள் பலம். அதையே மாத்தி தப்பா சொல்றீங்க. நீங்க சிபிஐயும் அமலாக்கத்துறையும் அனுப்பி பணபலம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பணபலம் கிடையாது, எங்களுக்கு மக்கள் பலம் இருக்கு. மக்கள் பலத்தை வச்சுக்கிட்டு தான் நாங்க யாருனாலும் கையை காட்டிருக்கோம். என்ன அரசியல் இந்த சூழ்நிலை இப்படி போய்கிட்டு இருக்கு. இப்ப நீங்க எதிரும் புதிருமா பேசிக்கிறீங்க. ஆனால் அதாவது என்ன சொல்லுவாங்க, அண்டர் கிரவுண்ட், அதாவது கீழ்த்தளத்தில் நீங்க இருவரும் கைகோர்த்து ஒன்றாக பாடிக்கொள்கிறீர்கள். மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். உங்களை மக்கள் என்ன முடிவெடுப்பார் என்பதை மக்கள் தீய சக்தியாக உள்ள சில விஷயங்களை நாங்கள் ஒழித்து கட்டி எப்பொழுதும் ஒற்றுமையுடன் இருந்து தமிழ்நாட்டை வழிநடத்தி செல்வோம். உங்களுடைய கொள்கை தீய சக்தி எதிர்ப்பது, உங்களுடைய கொள்கை தீய சக்தி அழிப்பது. ஆக மொத்தம் இந்த ஒரு 2 பேர் ஒரு இதுக்கு வந்தீங்க. ஒரு இடத்துல ஒரு கெடுதலை தடுக்கணும் அப்படின்னா 2 கெடுதல் நல்லது சேரணும். அதுதான் விஷயம். ஆக மொத்தம் நீங்க ஒத்துக்கிறோம். நீங்க ஒத்துக்கொள்ள உங்களுக்கு 20க்கும் நன்றியா. நன்றிங்கய்யா. நன்றிங்க.